அதாவது வந்து மிஸ்டர் ஸ்டுடி வந்து டீம் லெவலிங் என்னை இன்வைட் பண்ணார், ரூம் மேட்ச் கூப்பிட்டாரு. நாமளும் வந்து ரூம் மேட்ச்சில் போய் அது தெறிக்க ஓட விட்டு பூயை எடுக்கிறோம். வேணா பாருங்களேன். சரி நாங்கள் பார்த்தீங்களா, நான் குரங்கு பேட்டெலாம் வச்சுருக்கேன். அப்படின்னா இல்லை இவ்வளோ பெரிய ஆள் ஓசியில் கொடுத்ததுதானே ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. சங்கர் ரக்ஷி எதுக்கு வெளியே சொல்கிறீங்க? சரி வாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ. இன்னைக்கு பாருங்க, நான் உங்களை ஹெட்ஷாட்டு இல்லைனா கன்ஃபார்ம் வந்து அடித்து ஏடபிள்யூஎம்ல அட்லீஸ்ட் உங்களை 2 வாட்டியாவது நான் பண்ணுவேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என் சேனலில் போட்ட வீடியோலாம் இது பிகேலாம் வந்து ஜட்டி அவுத்துட்டு ஓட விட்டுருக்கேன். வேணா பாருங்க, நான் இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இது வேறு ஒன்று 93, 94, 95, 96, 97, 88 வரணும். அதோட கையில் கன்று வச்சுட்டு அது பழைய வாழ்க்கை தானே. ஆமாம், எனக்கு புரியலையே. சரி யூஎஸ்பி கன் எடுத்தாச்சு, சீக்கிரம் போவோம். போவோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில் எப்பயும் ஏர்ட்ராப் பக்கத்தில் இருந்து தான் நாங்கள் பண்ணுறது. எப்பயும் நாங்கள் ஏர்ட்ராப் பக்கத்துலேருந்து தான் பண்ணுவோம். ஏன்னாங்க நாம் அடித்து ஓட விட்றோமா இல்லை அவர் நம்மளை அடித்து ஓட விட்றாரோன்னு பார்ப்போம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தியா, நான் ட்விஸ்ட்டை சொல்லக்கூடாது. ட்விஸ்ட்டை சொல்ல மாட்டேன். ஏய் மாற்றிக்கிட்டேன் ஐயோ. இந்த மேட்ச் விறுவிறுப்பாக தான் போகும். இது ஃபஸ்ட்டு ரவுண்டு விறுவிறுப்பாக தான் போச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். இது வேறு, இது கன்னில் வேறு கம்மியாக தான் டேமேஜ் போகுது. முடிக்கிட்ட போடு. இங்கே தெரியுறாரா? தெரிஞ்சாருன்னா அப்படியே ஹெட்ஷாட் பார்த்து அடிச்சிடலாம். இருங்க எங்கடா இது தெரியவே மாட்டாரு. சிக்கிருச்சேலே, நாங்கள் ஒளிஞ்சிக்கோம்ல. புலி பதுங்கிறது பாயிருக்கு. புலி பதுங்கி வீடியோவில் புளி சாம்பார் போட்டு யாரு நாங்கெல்லாம் யாரு? ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டா தம்பி. ஆனால் எத்தனை ட்ரிக்ஸு பண்ணி உன்கிட்ட வந்து தெரியுமா? நான் கடைசியில் ப்ரோ இவன் வந்து துரோகம் பண்ணான். துரோக மூமெண்ட்டு ரெடியாக இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் துரோக மூமெண்ட் ரெடி. வாங்க போவோம். ஆனால் அந்த துரோக மூமெண்ட்டை நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே கூடாது. எல்லா ட்விஸ்ட்டையும் வெளியே சொல்லிட்டோம். சரி வாங்க. உன்னோட டவுசரை கழட்டி ஓட விட்றா இல்லையான்னு பாரு, எமோட் போடுறா இல்லையான்னு பாரு. எங்கடா இருக்க? யார் பக்கம் தான் இருக்கான்? எங்கேயாவது இருக்கியா? டேய் எங்கே போய் இங்கே தானே இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ என்ன வெளியே வாடா, இல்லை எங்கேயாவது போய் புட்டுக்கிட்டியா? நான் வந்து பொட்டனைக்கு மேலே அப்படியே அடிச்சு பொழக்கணும். பொட்டனியை ஒட்டைச்சி தள்ளணும். வாடா இங்கே. எங்கடா நீ ஆளையே காணோம். இது லைவ் கமெண்ட்ரி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. பொட்டனியிலேருந்து அடிச்சுட்டா எமோட் போடுறத மிஸ் பண்ணிட்டேன். நான் பொடனியிலேருந்து அடித்ததுக்கு உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல. நான் 3 வாட்டி மக்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 வாட்டி நான் தூரத்துலேருந்தே தான் அடிப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெசர்ட் ஈகிள்ரா, நம்ம டெசர்ட் ஈகிள் ஃபேன்ரா. என்ன டேபிள் ஃபேனா இல்லை இது சீலிங் ஃபேனா? இல்லை, நீங்கள் வாழை தொண்டா காற்று வரும்ல, அதை அடித்து நொறுக்கிற ஃபேனு. இல்லை ஒட்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அதான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் என்ன நான் சொல்கிறது தெரியலையா? சரி வாங்க. மாட்டிக்கிட்டாரு. சரி இந்த செவுரு வேறு. நீங்கள் பேர் சாவு சாவு சார் எப்படி பார்த்தீங்களா? நான் கேட்டாரு. ஐயோ ரிவே பண்ண தைரியமான இந்த ரிவே பண்ணி விட்டு நீ வந்து அடிடா. அதெல்லாம் நான் ரிவே பண்ணோம். எதுக்கு ப்ரோ ரிவே பண்ணோம்? ரிவே ஆனதுக்கப்புறம் நடிச்சு பாரா. நீ தைரியமான ஆளாக தான் ரிவே பண்ண விட்டு நீ அடிச்சு பாடுறா. நீ சொல்ல நான் எதுக்கு ப்ரோ கேட்கணும்? ஏதாவது மஷ்ரூம் சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஓரியன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண முடியும். குளோவால் நான் ஓரியன் எடுத்து வந்துருந்தேன். தம்பிலாம் என்ன ப்ரோ ஜட்டி கழட்டிட்டு ஓடி இருப்பீங்களா? நான்லாம் ஓரையாட்ட எடுத்தேன். அவ்வளோதான். நீலாம் பையா
அது நீங்கள் அப்படியே வந்து ஒட்டு துணியெல்லாம் போடுவீங்களா? டேய் உன் வாய்க்கு ஒரு சென்சார் போடு ஒட்ட. சரி சரி அதோட வியூவர்ஸ் வேறு இருக்கிறாங்கடா. ஓ இங்கே 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 வணக்கம்டா மாப்பிள்ள. இங்கே வணக்கம்டா மாப்பிள்ள. எங்கடா இருக்க? தேனியிலிருந்து. தேனியா? உன சாணி ஆக்க போட மாட்டேன். இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல. ஐயோ இந்த இதுவாக வெளியே போகுது. வணக்கம்டா மாப்பிள்ள. என் பவர் எப்படி வணக்கடா மாப்பிள்ளன்னு சொல்லி கொட்ட பார்த்தியா? ப்ரோ இது கேடு விஷயம்லாம் படாது ப்ரோ. இப்படி சூடு இப்படி இப்போ பாரு. வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சிட்டு இருந்த பையன் தானே நீ. நான் ஒழிச்சிட்டு இருந்தவனா? இப்போ அடிக்கிற அடியில் நீ ஓடுவடா. நீ கூரை மேலே உட்காந்து இது பண்ண வந்த நீ. எனக்கு தெரியாதா நீ. அப்படி இருந்தாலும் நான் ஏர் ட்ராப் ஒரு வீட்டுக்கு மேலே தான் நின்றுருப்பேன். அதுவும் ஓப்பனில். முடிஞ்சா வந்து அடிச்சுக்க. நம்ம ஷார்ட் ரேஞ்ச் தான் சொன்னோம். நீ லாங் ரேஞ்சில் அடிக்கிற. இது வந்து ஃபேர் இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து பொண்ணுக்கு பின்னாடி அடிச்சிங்களா ப்ரோ? அதுக்கு தான் ரிவெஞ்ச் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ காணோம்? எங்கள் கைரோஸ் வச்சுட்டு ஓடி வர எங்கேயாவது போய் மாஸ்க் கழட்டிட்டு போய் பொண்ணுக்கிட்ட உஷார் பண்ண போயிட்டாரோ? எப்படி பார்த்தீங்களா? டிஸ்ட்ராக்ட் ஆன கேப்பில் அடிச்சிட்டோம். டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கட்டணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாரா நீ பைத்தியக்காரர்களே? யாராக இருந்தால் உனக்கு என்ன? எங்கே அப்பாடி பேர்கிட்ட எங்கே ஆளே காணமே. இப்போ நாங்கள் 2 பேர் அவர் சொன்ன மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில் பாருங்கள், அவர் தெரிச்சுக்கிட்டு ஓடணும். நான் வந்து உன் பக்கத்துலேயே தானே இருந்தேன். நீ பெரிய இவன் மாதிரி பொடனைக்கு பின்னாடி வந்து அடிச்சுட்டு போடுவது தான் நீ. ஆனால் பயந்துருக்காரு எது தம்பி எதுக்கு பயந்தாருன்னா, நான் வந்து ரிவே பண்ணுற வரைக்கும் தம்பி வந்து உட்கார மாட்டாரான். ரிவே ஆனதுக்கப்புறம் உங்கள் தலைவர் வர சொல்லுங்கள். நான் ரிவே ஆனதுக்கப்புறம் ஓகே ப்ரோ ஓகே. அதோட நெக்ஸ்ட்டு மேட்ச் ரோன் உல்ஃபில் போட போகிறோம். அதுவும் இன்னைக்கு டைம் என்ன? இன்னைக்கு நாம் ஒரு 5 மணிக்கு போடுவோம். 5 மணிக்கு நாளைக்கு தான் அப்லோட் ஆகும். சரி ஓகே. நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஃப்ரீ ஃபயர் தான். நீங்கள் அதை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இங்கே எங்கள் ஆளை காணோம். நான் இங்கே தான்டா இருக்கேன். வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டு இருக்கவன் தான்டா நீ. நீ அடிக்கிறது ரிப்பேர் கிட்டாச்சும் போட்டு விடலான்னு ஓடணும்டா. அப்போ நீ மட்டும் போகல. நீ மட்டும் வீட்டுக்குள்ளே உட்காந்துல வாரியன்மார் வீட்டுக்குள்ளே இருந்து யூஸ் பண்ணல. எங்கே ஆளையே காணோம்? ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாரா? போவோம். வணக்கம்டா மாப்பிள்ள. அது ஏன் டைலாக்டா? இப்படி தூரம் வணக்கம்டா மாப்பிள்ள. நீங்கள் ரிவே ஆகிட்டு இருக்காரா? அவங்க அது முன்னாடி உட்காரவே கூடாது. அதுக்கு தான் பாடி இல்லை வியூவர்ஸ், அது OTH அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது அது ஃபுல்லாக சொன்னால் நம்ம இந்த சேனலை எடுத்துருவாங்க. சொல்லிட்டு வா.